Morning students, today's science subject unit 2 பார்க்க போகிறோம். unit 2 topic states of matters பார்க்க போகிறோம். ஸோ 3 states of matters என்னென்னப்பா, சாலிட், லிக்யூட், கேஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்க மேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தென் சாலிட், லிக்யூட், கேஸஸோட டிஃப்ரென்ஷியேட், சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட், தென் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தென் டிஸ்கிரைப் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் மேட்டர். Teacher, Leela, look at the pictures and list out the things you see in it. இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களே அதை பார்த்துட்டு அதில் இருக்க திங்ஸஸ் நீ சொல்லு அப்படின்னு இருக்காங்க. லீலா, எஸ் மேடம். சன், ரிவர், போட், ஹவுஸ், ட்ரீ, கார், பேர்ட் இதெல்லாமே இருக்குல்லப்பா, நீங்களும் சொல்லுங்கள். சன், ட்ரீ, மங்கி, பேர்ட், ஜிராஃபி, போட், டக், ஹவுஸ், ட்ரீஸ், ஹில் இது எல்லாமே இங்கே இருக்குது. இதே மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. டீச்சர் ஒன்று என்கரேஜ் பண்ணுறாங்க. வெரி குட். தேர் ஆர் மெனி திங்ஸ் இன் திஸ் பிக்சர். சம் ஆஃப் தம் ஆர் நேச்சுரல் அண்ட் சம் ஆர் மேன்மேடு. சிலது என்னது நேச்சுரலாகவே இருக்க திங்ஸு, சிலது என்னது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. எஸ், இதில் எதெல்லாம் மேன்மேடு திங்ஸ், போட், கார், ஹவுஸ், பெஞ்ச் இதெல்லாமே என்னது மேன்மேட் திங்ஸ். அனிமல்ஸ், ட்ரீ, சன் இதெல்லாமே என்னது நேச்சுரல் திங்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையாப்பா. You can see a number of things around you. Everything you can see and touch is made up of matter. நம்ம பார்க்கக்கூடிய, நம்மளால் தொடக்கூடிய எல்லா பொருளுமே எதனால தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, மேட்டர். எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் இஸ் கால்டு மேட்டர். எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அதுக்கு ஒரு எடையும் அது ஒரு இடத்தையும் பிடிச்சிச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மேட்டர்னு சொல்கிறோம். வாட் இஸ் மேட்டர் அப்படின்னா அது டெஃபினிஷன் என்னது பாருங்கள். எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் மாஸ் இஸ் கால்டு மேட்டர். தென் லிஸ்ட் அவுட் த சம் ஆஃப் த மேட்டர்ஸ் அரவுண்ட் யூ. உன்னை சுற்றி இருக்க சில மேட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்னலாம் ரைட் பண்ணலாம், புக், டேபிள், பெஞ்ச், டிவி, ட்ரீ இதெல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மோர் டூ நோ பாருங்கள். வாட் இஸ் மாஸ்? மாஸ்னால் என்ன அப்படின்றத கொஷின் கேட்டிருக்காங்க. த மாஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மச் மேட்டர் இஸ் இன் ஆன் ஆப்ஜெக்ட். அந்த பொருளில் எவ்வளோ மேட்டர் இருக்குது அப்படின்றத சரியாக கொடுக்குறது தான் என்னது மாஸ். அதுதான் எடைன்னு சொல்லுவோம். மாஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மச் மேட்டர் இஸ் இன் ஆன் ஆப்ஜெக்ட். The air we breathe, the food we take and the water we drink all have matter in them. நம்ம ப்ரீத் பண்ணுற ஏரோடது, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, நம்ம ட்ரிங்க் பண்ணுற வாட்டர் இது எல்லாமே என்னதான் மேட்டர் தான். Do you know that even you are made up of matter? நீ கூட என்னது மேட்டர்னால் உருவாக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The space occupied by an object is called its volume. எந்த ஒரு பொருள் ஒரு இடத்தை பிடிக்குதோ அந்த பொருளோட அந்த இடத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். The space occupied by an object is called its volume. ஸோ இப்போ மாஸ்னால் என்ன சொன்னோம், மாஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மச் மேட்டர் இஸ் இன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ மேட்டர்ஸ் இருக்குது அப்படின்ற மெஷர் பண்ணுறத என்ன சொன்னால் மாஸ்ன்னு சொன்னோம். அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பேஸ் எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்பேஸ் ஆக்குப்பைடு பை ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் இட்ஸ் வேல்யூம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். மேட்டர்ஸ் கேன் எக்ஸிஸ்ட் அஸ் சாலிட், லிக்யூட், கேஸ். சாலிட்னா என்ன சொல்லுவோம், திடப்பொருள்னு சொல்லுவோம். லிக்யூடு திரவ பொருள்னு சொல்லுவோம். கேஸுன்றது வாயு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சாலிடு, லிக்யூடு, கேஸ். சாலிடுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். பென்சில் சொல்லலாம், நம்மளோட புக் சொல்லலாம், பிரிக், பெஞ்சஸ், பென்சில், எரேசர். ஸோ இந்த மாதிரி ஹார்டான திங்ஸஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். சாலிட் எப்படிப்பா இருக்கும், ரிக்கிட். அதாவது ரிக்கிட் அப்படின்னா என்னது, கடினமாக இருக்கும். அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக 2 பீசஸை இது பண்ண முடியாது. தென் எல்லா சாலிடுக்கு என்ன இருக்குது, ஒரு ஷேப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புக் அப்படின்னா இந்த ஷேப்னு தான் நீங்கள் சொல்வீங்க. ரைஸ் இந்த ஷேப்பில் தான் ரைஸ் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். தென் பிரிக்னா இந்த ஷேப்பில் தான் இருக்கும். பென்சில்னால் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட, அதாவது சாலிட் ஆப்ஜெக்டோட அந்த ஷேப் நம்மளால் மெஷர் பண்ணி கரெக்டாக நம்ம சொல்ல முடியும். ஃபிக்ஸ்டு வேல்யூம், சாலிடுக்கு இவ்வளோ தான் வேல்யூம் அப்படின்றதே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க சாலிட் இட் ஹேஸ் ரிஜிட், இட் இஸ் ஃபிக்ஸ்டு ஷேப், இட் ஃபிக்ஸ்டு வேல்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லிக்யூட் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்காது, ஹார்டாக இருக்காது.
நோ ஃபிக்ஸ்டு ஷேப். லிக்யூடுக்கு வந்து இந்த ஷேப் தான் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆனால் லிக்யூடுக்கு வந்து என்ன சொல்லலாம், நம்ம வேல்யூம் சொல்லலாம். இவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். இப்போ 1 லிட்டர் பால், 1/2 லிட்டர் பால், 1 லிட்டர் ஆயில், லிக்யூட் 1 லிட்டர், ஜூஸ் 1 லிட்டர், அந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், அதோட வேல்யூம் சொல்ல முடியும். ஆனால் ஜூஸோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும், ஆயிலோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால தான் இட் இஸ் நாட் ரிஜிட், it has no fixed shape, it has fixed volume அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் பாருங்கள். கேஸும் என்ன கிடையாது, ஹார்டான திங்ஸ் கிடையாது. கேஸுக்கு எந்த ஷேஃபுமே கிடையாது. கேஸ்க்கு வந்து வால்யூமும் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேஸை வந்து ஃபீல் தான் பண்ண முடியும். அதான் சொல்லியிருக்காங்க, நாட் ரிஜிட், நோ ஃபிக்ஸ்டு ஷேப், நோ ஃபிக்ஸ்டு வேல்யூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாலிடை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கப்பா. ப்ரெஸ்ஸே உடன் பென்சில் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள், இஸ் த பென்சில் ஹார்ட், எஸ் ஆர் நோ. பென்சில் எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்கா இல்லை உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கா, ஹார்டாக தான் இருக்குது. அப்போ என்ன நம்ம சொல்லணும், எஸ் அப்படின்னு சொல்லணும். சாலிட் ஆர் திங்ஸ் தட் ஹாவ் ஏ டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டில் பார்த்தோம். சாலிடுக்கு வந்து இருக்குது டெஃபினட் ஷேப்பும் அதோட வேல்யூமும் இருக்குது அப்படின்ற பார்த்தோம். சாலிடுன்றது ஒரு பொருள். தே ஆக்குப்பை எ ஃபிக்ஸ்டு ஸ்பேஸ். அதுக்கு வந்து என்ன இருக்குது, ஃபிக்ஸ்டு ஸ்பேஸ் இருக்குது, இடம் இருக்குது. த பார்ட்டிகிள்ஸ் இன் சாலிட் ஆர் பேக்டு வெரி டைட்லி. அதில் இருக்க அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், சாலிடோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ்டாக டைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே கேனாட் மூவ் ஃப்ரீலி. அதனால் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, மூவ் ஆக முடியாது. தேர் ஷேப் கேன் பி சேஞ்ச்டு ஒன்லி வென் வி பிரேக் ஆர் கட் தம். நம்ம வந்து அது உடைச்சாலோ அதை வந்து நறுக்கினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த சாலிடோட ஷேப்பை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த உடன் பாக்ஸ், ஆப்பிள், டைரி, ஃப்ளார், ஸ்டோன் இதெல்லாமே நம்ம வந்து பிரேக் கட் பண்ணணும், இல்லைன்னு கட் பண்ணால் மட்டும்தான் அதோட ஷேப் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள், ரீட் பண்ணுறேன், நீங்கள் நல்லா லிசன் பண்ணுங்கள். சாலிட்ஸ் ஆர் திங்ஸ் தட் ஹாவ் எ டெஃபினைட் ஷேப் அண்ட் வேல்யூம். They occupy a fixed space. The particles in solids are packed very tightly, so they cannot move freely. Their shapes can be changed only when we break it or cut them. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், லிக்யூடு. ஸோ லிக்யூடுனா நமக்கு என்ன தெரியும், அது வந்து ஹார்டான திங்ஸ் கிடையாது, அதுக்கு வந்து என்ன கிடையாது, ஷேப் கிடையாது, அதுக்கு வந்து என்ன இருக்குது, வேல்யூ மட்டும் இருக்குது அப்படின்ட்டு நமக்கு தெரியும். நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளேஸ் 4 1 liter பாட்டில்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆன் த டேபிள். அதாவது அதோட ஷேப்ஸ், அதோட பாட்டிலோட ஷேப்ஸ் வந்து வடிவம் வந்து எப்படி இருக்குது, வேறு வேறு வடிவமாக. ஒரே 1 லிட்டர் பிடிக்கிற பாட்டில் 4 வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. டேக் ஏ பக்கெட் வித் வாட்டர் வந்து ஒரு பக்கெட்டில் எடுத்துக்க சொல்கிறாங்க. Call one child to hold the empty bottles and other to fill the water into them using a paper cup. ஸோ இதே மாதிரி 4 பாட்டிலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 2 சில்ட்ரன் கூப்பிட்றாங்க. ஒரு சில்ட்ரன் வந்து அந்த எம்டி பாட்டிலை பிடிச்சிக்க சொல்கிறாங்க. இன்னொரு சில்ட்ரன் வந்து என்ன பண்ணணும், பக்கெட்லேருந்து வாட்டர் எடுத்து ஃபில் பண்ணணும். ஆஸ்க் த அதர் சில்ட்ரன் டு ஃபில் த டேபிள் as given below. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அந்த 4 பாட்டில் ஃபில் பண்ண சொல்கிறோம். பாருங்கள், நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. இது நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியும், அதோட மெஷர்மெண்ட் தெரியும். நான் உங்களுக்கு ஓரலாகவே சொல்கிறேன். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் வாட்டர் இன் யுவர் பாட்டில். ஸோ நீங்கள் எந்த ஷேப்போ அதை சொல்லணும். வாட் ஹேப்பன் இஃப் யூ போர் வாட்டர் ஆன் த ஃப்ளோர் ஆர் டேபிள். நீங்கள் ஊற்றும் போது கீழே விழுந்துச்சா டேபிளில் விழுந்துச்சா, எப்படினாலும் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும், டேபிள்லேயும் ஃப்ளோ ஆகும், தென் வந்து வாட்டர் பாட்டில்லையும் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். ஆனால் கரெக்டாக நம்ம எடுக்கிற வாட்டர் வந்து என்ன பண்ண முடியாது, பாட்டிலில் ஃபில் பண்ண முடியாது. டிட் ஈச் பாட்டில் நீட் த சேம் நம்பர் ஆஃப் கப்ஸ் டு கெட் ஃபில்டு? நோ. ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு கப்பில் வந்து என்ன ஆகாது, ஃபில் ஆகாது. ஏன்னா ஒரு சிலர் அந்த கப் ஃபுல்லாக வந்து வாட்டர் எடுத்துகிட்டு போய் அது ஃப்ளோ ஆகாமல் கேர்ஃபுல்லாக ஊற்றுவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது வந்து டேபிளில் தனியாக, ஃப்ளோரில் தனியாக, பாட்டிலில் தனியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி வாட்டர் வந்து ஃபில் பண்ணுவாங்க. We can see that water takes up the same space in each bottle and the shape of the water is same as the shape of the bottle. நம்மளுக்கு வந்து அந்த பாட்டில் வந்து எப்படி இருக்கும், சேம் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஆனால் அதோட ஷேப் வந்து எப்படி இருக்கும், அந்த வாட்டரில் இருக்க பாட்டிலோட ஷேப்பை வச்சு தான் அந்த வாட்டரோட அளவு வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், லுக் அட் தீஸ் பிக்சர்ஸ். Here we can see that the shape of the liquid is determined by the shape of the container. Pouring kerosene using funnel,
ஆயில் இன் கேன் ஆர் பாட்டில், மில்க் இன் த ஜக், ஜூஸ் இன் த கிளாஸ், ஃபில்லிங் வாட்டர் இன் த கிளாஸ். ஸோ நம்ம எடுத்திருக்க ஒவ்வொரு லிக்யூடும் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டில் இருக்குது. ஆனால் இந்த எல்லாமே ஒரே 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் ஆக்குபை பண்ணுற ஸ்பேஸ் அப்படின்னா என்ன இருக்கும், அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் ஃபில்லாக இருக்க அந்த லிக்யூடோட அளவு எவ்வளோ தான் இருக்கும், 1 லிட்டர் தான் இருக்கும். பாருங்கள், லிக்யூட்ஸ் ஆர் த திங்ஸ் தட் do not have a definite shape பட் ஆக்குபை ஸ்பேஸ். அதுக்கு வந்து கண்டிப்பாக டெஃபினட் ஷேப்பே கிடையாது. ஆனால் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுவோம். தே ஹாவ் ஏ டெஃபினைட் வேல்யூம். அதுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது, டெஃபினைட் வேல்யூம் இருக்குது. தே டேக் த ஸ்பேஸ் ஆஃப் த ஷேப் ஆஃப் த கண்டெய்னர் இன் விச் தே ஆர் ஃபில்டு. ஸோ வந்து அதோட வடிவத்தை வந்து அதோட ஷேப்பை வந்து நம்ம எதை வச்சு தான் சொல்லுவோம் அப்படின்னா, அந்த கண்டெய்னரோட ஷேப்பை வச்சு தான் அந்த லிக்யூடோட ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் லிக்யூடுக்குன்னு டெஃபினட்டாக என்ன கிடையாது, ஷேப் வந்து கிடையாது. த வாட்டர் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். வாட்டர் வந்து ஈஸியாக வந்து ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸஸ் வந்து என்னாகும், மூவ் ஆகும். ஸோ அது வந்து லூஸ்லி பேக்கடாக தான் இருக்கும். தென் வந்து ஃப்ரீயாக வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டிஃப்ரெண்ட் let us touch and feel. Different types of liquid are placed in separate containers. Students are allowed to touch and feel every type of liquids. They are asked to tell them the type of liquids on the basis of their thickness and concentrations. ஸோ நமக்கே தெரியும், இப்போ நம்ம வீட்டில் வந்து ஆயில் வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அது எப்படிப்பா இருக்கும், வாட்டருக்கும் ஆயிலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதே வாட்டரை டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது, அந்த ஸ்டிக்கி வந்து இருக்காது. தென் ஜூஸ்க்கும் ஹனி பீ இதெல்லாம் ஹனீஸ் இதெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஹனிலாம் எப்படி இருக்கும், ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், ஒட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து ஜூஸ் வந்து எப்படி இருக்காது, அதை விட லைட்டான டச்சஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், கேஸ் பார்க்க போகிறோம். வென் வி அ பர்ஃப்யூம், கேர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன கிடையாதுன்னு கேட்டுட்டோம், அது வந்து இட் இஸ் நாட் ரிஜிட், இட் ஹேஸ் நோ டெஃபினைட் ஷேப், டெஃபினைட் வேல்யூம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து பர்ஃப்யூம் இல்லைன்னா அகர்பத்தி இதெல்லாம் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படிப்பா அந்த ரூம் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது, அந்த ஸ்மெல் எப்படிப்பா வீடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகுது, எதனால அப்படின்னா நம்ம ஏர் வந்து அந்த ஸ்மோக்கோடு மிக்ஸ் ஆகும்போது எல்லா பிளேசஸில் என்ன ஆகுது, ஸ்மோக் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வருது. த மேட்டர் இன் கேஸஸ் ஆர் வெரி லூஸ்லி பேக்ட் ஸோ தே கேன் மூவ் அரவுண்ட் ஃப்ரீலி இன் ஆல் டைரக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வாட்டர் ஃப்ளோ பண்ணோன்னா ஒரே டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். ஆனால் கேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகும். ஹென்ஸ் கேஸஸ் do not have definite shape and do not occupy definite space or volume. Most of the gases are colorless, but when they are mixed with solid particles they slowly distinct colors. ஸோ வந்து நமக்கு வந்து கேஸஸ்க்கு வந்து எந்த கலருமே கிடையாது, ஆனால் அது சாலிடோட மிக்ஸ் ஆகும்போது தான் அதுக்கு கலர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா, திங்ஸ் ஒன்று பாருங்கள். குக்கிங் கேஸ் இன் கேஸ் சிலிண்டர் ஹேஸ் எ ஸ்மெல். ஒய், ஏன் கேஸ் சிலிண்டர்லேருந்து நம்மளால் ஸ்மெல் வந்து ஃபீல் பண்ண முடியுது, ஏன்னா அந்த கேஸ் வந்து என்ன ஆகுது, ஏரோட மிக்ஸ் ஆகி எல்லா பிளேசஸ்க்கும் போகும்போது நம்ம வந்து எதை ஃபீல் பண்ணுறோம், கேஸோட ஸ்மெல்லை வந்து ஃபீல் பண்ணுறோம். ஓகேவா. க்ளவுட் எக்ஸாம்பிள் கேஸஸ்க்கு, ஸ்மோக் கேஸ் சிலிண்டர், ஸ்ப்ரே வாட்டர் வேப்பர், விண்ட் இது எல்லாமே என்னது கேஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து மேட்டர்ஸ் ஆஃப் சாலிட் லிக்யூட் கேஸஸ் தெரியும். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸில் நம்ம வந்து 3 பார்த்துருக்கோம். மேட்டர்னால் என்னென்னா anything that occupies space and has mass is called matter ன்னு பார்த்தோம். mass அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், a mass is a measure of how much matter is in an object அப்படின்ற பார்த்தோம். தென் வேல்யூம்னா என்ன பார்த்தோம், the space occupied by an object is called its volume அப்படின்னு பார்த்தோம். தென் வந்து solid liquid gases பார்த்தோம். solid வந்து it has rigid, it has fixed shape, it has fixed volume. liquid it is not rigid, it has no fixed shape, it has fixed volume. Then gas என்ன பார்த்தோம், it is not rigid, it has no fixed shape, it has no fixed volume அப்படின்ற பார்த்தோம். ஸோ அதுக்கு எக்ஸ்பிரிமெண்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அப்சர்வ் பண்ணிவிட்டு இதுக்கு ரிலேட்டடான ஒர்க் புக்ஸ் ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.